श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्प्रतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमित्रे नममुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रम्। ஆழ்வானுடைய சுந்தரபாகஸ்தவத்தில் இன்றைய தினம் 13வது ஸ்லோகத்தை என்னுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்க போறோம். இந்த ஸ்லோகத்துல பிருங்கீகாயதிகம் ததாள நிபృతం தத்புஷ்ணதி கோகிலாபி உத்காயஸ்ய சவல்லிதல்லஜமுகா சாஸ்திரம் மதுஸ்யந்ததே निस्पन्दस्तिमिताः पुरङ्गतदयः सीतं शिलासैकतं सायाह्ने किल यत्र सुन्दरभुजः तस्मिन् वनक्ष्माधरे। 12வது ஸ்லோகத்துல வகுளதர சரஸ்வதி விஷக்த ஸ்வரசபாவ யுதாசு கிண்ணரீஷு திரவதி திருஷதபி பிரசக்த கானான் ஸ்ரீய வனதைல தட்டேஷு சுந்தரஸ்யன்னு இந்த திருமாலியம் சோலையில சிலம்பாறு பெறுகிறது. இந்த சிலம்பாறு பெறுகிறத இங்க ஒரு உத்ரேக பண்ற இது நம்மாழ்வாருடைய சீதுக்திகள் கிளவிளமை முடிச்சோதியாய் செஞ்சற்கவிகள் என்றெல்லாம் 30 பாசுரங்களால அந்த திருமாலியம் சோலை அழகரையும் அந்த திவ்யதேசத்தையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். அந்த நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பாசுரங்களுக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய பாவங்களோட அந்த கிண்ணற ஜாதி மக்கள் அல்ல கிண்ணறர் கிண்ணறர்கள் கந்தர்வர் கம்புகள் எல்லாம் மாதவர் வானவர் தாரமரையர் சித்தனம் மழங்கினர் இந்த கந்தர்வள்ளம் கிண்ணறாள் இவ்வள்ளம் காலம் பண்ண தொடங்கின உடனே இந்த மலையே முருகி போய் ஆறாக பெருகித்து என்று போன பாசுரத்துல சொன்னார். இந்த பாசுரத்துல அந்த திருமாலியம் சோலையில சாயங்காலம் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி அதை அனுபவிக்கிறேன். பிருங்கீகாயதிகம் ததாள நிபృతం தத்புஷ்ணதி கோகிலாபி உத்காயஸ்ய தவல்லிதல்லஜமுகாதாஸ்ரம் மதுஸ்யந்ததே நிஸ்வந்தஸ்திமிதாः புரங்கததயः சீதம் சிலாசைகதம் சாயாம்ஹே கில யத்ர சுந்தரபுஜः தஸ்மின் வனக்ஷ்மாந்தரே. சாயாம்ஹே சந்தி பொழுதுல தஸ்மின் வனக்ஷ்மாந்தரே அந்த திருமாலியம் சோழ மலையில சுந்தரபுஜா அந்த சுந்தரபுஜா அஸ்தி அந்த சுந்தர தோழனுடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் எழுந்திருக்கிற அந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்றத பத்தி சொல்ற. ஹம்சதாள நிபృతం ஹம்சதாள நிபృతం भृंगी गायति हंसताल निभृतं यथा तथा भृंगी गायति. அதாவது ஹம்ச கதி பிருங்கின்றது வண்டு சொல்றது. வண்டுக்கு நிறைய தேன் இருக்கிற ஒரு புஷ்பம் கிடைச்சிருந்தோம்னாக்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அந்த ரீகாலம் பண்ணிட்டே இருக்கும். பண்ணு பிருங்கி காயத்தி அது அதில் பிருங்கின்னு சொல்லி பெண் வண்டு. இந்த வண்டு கானம் பண்றது கூட எதையோ கானம் பண்ணல. இந்த வண்டு கானம் பண்றதும்
அந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை காரணம் பண்ணிருக்கோம். அது பாட்டா பாடுறதா இருக்கு. ஆகையால அந்த வண்டியிலும் இங்க ஒரு சோலை, அந்த திருமாலின் சோலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலும் முரளும் சோலைன்னு ரங்கநாதன் விஷயமாக தொண்டரடிப்படை ஆழ்வார் சாதிச்ச மாதிரி இந்த வண்டுகள்லாம் சந்திக்கிறது அது சங்கீதமாக ஆயிட்டான். ஆகையால அதனுடைய வேகம் இருந்திருக்கு, அந்த ஹம்ச கதி அது தாளமாக இருந்திருக்கு. அந்த அம்சம் அங்க நடக்கிறது, அந்த நடக்கிறத பார்த்த போனா அது தாளமாக இருந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி விரும்பி இந்த பெண் வண்டுகள்லாம் திருவாய்மொழியை கானம் பண்றதான். ஆகையால ஹம்சத்வனின்னு சொல்லி சொல்றது. இந்த ஹம்சங்களுடைய கானம் போல ஹம்சத்வனியும் அதுவே கூட தாளமாக கூட சொல்லலாம். ஹம்ச தாளம்ன்றதே ஒரு தாளமாக இருக்கின்றது. அந்த ஹம்ச தாளத்துக்கு ஏற்றதாக இந்த வண்டெல்லாம் பாட்டு பாடுற மாதிரி அந்த திருவாய்மொழி கானம் பண்ணிட்டு அந்த அந்த திருமாலின் சோலையில போயிட்டு இருக்கு என்று முதல்ல சொல்ற. காயதி ஹம்சதாள் நிகிருதம் தத்புஷ்ணதி கோகிலாபி கோகிலாபி தத்புஷ்ணதி சதி உத்காயதி. ஒரு கானங்கள்லாம் வச்சே பார்த்தோம்னாக்க இந்த பஜனைலாம் பண்ணுவா, நாம சங்கீர்த்தனம்லாம் பண்றதெல்லாம் இந்த நாம கேட்கறது. இந்த நாம சங்கீர்த்தனத்துல ஒருத்தர் மாத்திரம் ராம 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 ஹரே ஹரே ராம 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 ஒருத்தர் மாத்திரம் சொல்லியிருந்தாக்க அது ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமா இருக்காது. ஒருத்தர் பாடணும், அது பின்னாடி எல்லாரும் பாடணும். அப்படி பாடினாதான் அந்த எல்லாருக்குமே அந்த பகவன் நாமானுபவம்ன்றது ஏற்படும். அந்த மாதிரி ஹம்சம் திருவாய்மொழி பாசனங்களை அதுவும் திருமாலின் சோலை அழகப்படியமாக ஆழ்வார் சாதித்த முடிச்சோதியாய் ஒன்று முகச்சோதி அலங்கிறது ஒன்று அந்த அற்புதமான ஒரு விஷயங்களை அது அப்படியே அந்த கான ரசத்தோடையும் பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியோடையும் அது பாடுறதே அந்த வண்டுகள்லாம் அது சந்திக்கட்டே சங்கீதமாக சந்திக்கட்டே குயில்கள்லாம் கூட அனுகானம் பண்றதான் கூடவே உத்காயத்தி. அந்த குயில்களுடைய கூவுதல் ரொம்ப காதுக்கு இனிமையாக இருந்திருக்கும். அந்த வண்டினம் என்ன முரல்கின்றதோ, அந்த வண்டினம் என்ன சந்திக்கின்றதோ, அதாவது குயில் கூவுகிறது, காக்கை கரைகிறது என்றெல்லாம் ஒவ்வொரு பட்சியினுடைய பாஷை, அதாவது ஒவ்வொரு பட்சியினுடைய சத்தத்துக்கு சிம்மம் கர்ஜிக்கிறது என்றெல்லாம் அதனுடைய சத்தத்தை சொல்ற வழக்கம். அந்த மாதிரி வந்து வண்டுகளுடைய ஒரு ரீதிக்காரம் இருக்க, அதுக்கு முரல்வதுன்னு தமிழ்ல பெயர். வண்டினம் முரலும் சோலை என்பதாக. இப்ப இந்த வண்டினம் முரல்வது இது ஒரு சங்கீதமாக ஆயிடுச்சு. இந்த சங்கீதமும் நம்மாழ்வார் பாசுரம். அந்த நம்மாழ்வார் பாசுரத்தை ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ற மாதிரி, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ற மாதிரி அது முதல்ல சொல்லிட்டு போடுறார். அது சொல்லிட்டு போன உடனே அது மொத்தத்தையும் கேட்டுட்டே இருக்கு. அந்த குயில்கள்லாம் அப்படியே அடுத்தது அது சொல்றதான். கோகிலாதி தத்புஷ்ணதி சதி உத்காயதி தத்புஷ்ணதி கோகிலாதி உத்காயதி. அந்த உத்காயத்தின்னு சொல்றதுக்கு இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பஜனை பண்ணச்சே முதல்ல ஒருத்தர் ராம 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 ராமகிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கா, ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீங்க எல்லாரும் அடுத்த அந்த பெரிய கும்பல் இருக்கு, அந்த கும்பல்ல இருக்கிறவா மொத்த பேரும் சேர்ந்து அதே நாம சங்கீர்த்தனத்தை அவ பண்ற. அப்படி பண்ணச்சே என்ன ஆகும் தெரியுமா? இவாளுடைய குரலை காட்டிலும் முதல்ல பாடினால இவாளுடைய குரலை காட்டிலும் அந்த கோரத்தை மொத்த பேருமா சேர்ந்து பாடுற ஒரு கானம் இருக்க, நாம சங்கீர்த்தனம் இருக்க, அது அந்த ஒரு அரங்கத்தையே
அதுக்கு அரங்கம் முழுக்க நிறைந்து இருக்கும்படியாக அது இருக்குமாது. இப்ப பிரங்கங்கள் வண்டனுடைய சப்தம்ன்றது கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும், எல்லாத்தையும் எங்கோ தூரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்காது. இது அனுதானம் பண்றது. வண்டுகள் எப்படி திருவாயுமொழி பாசுரங்களை சொன்னதோ அதை கேட்டுன்றது, குயில்கள் அனுதானம் பண்ணச்சே இதனுடைய சப்தம் எல்லா இடத்துலயும் பூர்த்தியாக இருந்திருக்கான், நிறைந்து இருந்திருக்கான். கோகிலா விதஸ்புஷ்ணதி சதி தஸ்புஷ்ணதி கோகிலாபி உத்காயதி அசவல்லிதல்லஜமுகாத் அதஸ்ரம் மதுஸ்யந்தசே. வல்லி தல்லஜ முகாத் அஜஸ்ரம் மதுஸ்யந்தசே. எல்லாருக்குமே ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணா, நம்ம மாத்திரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணோம்னாக்க அது பகவானிடத்துல உண்மையான விசுவாசம் இருந்தப்ப எப்ப பார்த்தாலும் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லியிருந்திருப்பான்றது அது ஒரு வழியாகும். அந்த ஒரு சமூகமா இருந்திருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம்னாக்க அதுல வர சந்தோஷமே ரொம்ப ரொம்ப அதிகம். வெளியூர் நாய்ச்சி இங்க சாதிக்க அவன் ரகுமண்டத்துல ரொம்ப ஈடுபாடு, மாலவண்டத்துல ரொம்ப ஈடுபாடு. அப்பப்ப நின்று அந்த பெருமாளை சேவிப்பேன். இங்க நின்று இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் நின்று எல்லாம் மாலவெல்லாம் சேவிப்பேன். அப்படி சேவிக்கிட்டே அவர் ஒரு முறை எனக்கு மாலவன் அனுபவம் இருக்கிறது அது வேற விஷயம். இந்த மங்களாரத்திக்கோசரம் தரைய தள்ளினோம்னாக்க இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் பக்தர்கள் இருந்து எப்ப அப்படியே அங்கேயே வெச்ச கண்ணு வாங்காம எப்ப அந்த தரையை தள்ளப்போறா மங்களாரத்தி ஆக போறதுன்னு அப்படியே கை கூப்பிட்டு சேவிச்சுன்னு இருக்காங்க. அவளோட சேவிச்சு அவளோட நிசம்தான் சேவிக்கிறது இருக்க அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இந்த தன்னுடைய அனுபவத்தை சொல்லி சாதிப்பார். அந்த ஒரு சம்பந்தம், அந்த இத்தனை பேர் நெருக்கி அடிக்கின்ற இதுல மங்களாரத்தி சேவிக்கணும்ன்றதுக்கோசரம் சேவிக்கிறாங்க. அப்படி சேவிக்கணும். அது மாலூர்ல எப்படி எல்லாம் வாழ்க்கைலாம் அனுபவம் பண்றாரு. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு ஐடிங்க சாதிப்பேன். அந்த மாதிரி இந்த வண்டும் குயிலும் கானம் பண்ணாக்க அது கேட்கறதுக்கு யாரும் இல்லாத போய் 2 பேரும் மாத்திரம் கானம் பண்ணிருந்தாக்கா அது நல்லா இருக்காது. அதுல இன்னும் சுவாரஸ்யம் எப்ப ஏற்படும் அப்படின்னா, இதை கேட்கறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருந்து, நிறைய ஜென்மங்கள் இருந்து, நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னாக்க அப்போ இவளுக்கும் உற்சாகம், அவளுக்கும் அந்த கேட்கிற பாடுறவளுக்கும் உற்சாகம், அந்த கேட்கிறவளுக்கும் உற்சாகம், எல்லாருக்கும் உற்சாகம் ஏற்படும். எல்லாருக்கும் உபன்யாசம் பண்ற மாதிரிதான் உபன்யாசம் பண்றோம். அது நேரவே ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் கேட்கிறாருனாக்கா அப்போ ஒரு சந்தோஷம் வேற. ஆன்லைன்ல உபன்யாசம் பண்றோம், அதுக்கும் நம்மள சரிப்படுத்திட்டோம். இன்னைக்கு இதுதான் நிலை அப்படின்றதுனால இருந்தாலும் அந்த நேரம் கேட்டுக்கிட்டே வர சந்தோஷம்ன்றது இதுல வரல, குறைவாதான் இருக்கு. காட்டிலும் கேட்கறதோ சொல்றதோ ரெண்டுலையுமே குறைவாதான் இருந்துருக்கு. ஆனா இப்படியான ஒரு பாக்கியத்தை பெருமாள் நமக்கு கொடுக்குறாருன்னு நாம அந்த விதத்துல நாம் சந்தோஷப்பட்டு இருக்கோம் இந்த காலத்துல. இப்போ இந்த வண்டுகளும் கோயில்களுமாக நம்மளுடைய பாசனங்களை சொல்லி அந்த அழகரை தோற்றம் பண்ணுகின்றன. இது மொத்தத்தையும் அங்க இருக்கக்கூடிய பூங்கொடிகள், அந்த நிறைய கொடிகள்லாம் இருக்கு. அது ஒரு சோலை தானே, எங்க பார்த்தாலும் மரங்களும் சொல்லி கொடிகளும் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அசவல்லி தல்லஜ முகாத் அஜஸ்ரம் மதுஸ்யந்ததே ஆஸ்திரம் மதுஸ்யந்ததே. அந்த ஆனந்த கண்ணீர், அந்த ஒரு பகவத் அனுபவம் வச்சே தோலான் பிள்ளையின் பிம்பதோ பாட்ப பிந்துன்னு சொல்ற
தன்யாஸ்கேஜிதே வரத பவதா சம்சதம் போஷயந்தகன்னு அந்த தேவபெருமானுடைய கைங்கரிய பலன்கள், அந்த கைங்கரிய பலன்களுடைய கோஷ்டியில இருக்கிறவா அந்த பெருமாளை சேவிக்கிறானா, சேவிச்சாருனாக்க இந்த கண்ணில் அப்படியே முத்து முத்தா ஜலம் நிருகரணம், அந்த ஆனந்த பாஷ்பம் இப்படிப்பட்ட எவ்வளவான நாம் சேவிக்க முடியாத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கேன். அங்க இருக்கிற ஒரு கோஷ்டி, விலட்சணமான ஆழ்வார் பாசுர கோஷ்டி, ஆழ்வார்கள் கோஷ்டி, பின்னாடி இருக்கக்கூடிய வேதபாராயண கோஷ்டி, எல்லாத்தையும் சேவிக்க அவளுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெறுகிறது. தன்யா கேட்டு அவர்கள் தான் தன்யர்கள், பாக்கியம் பண்ணினவர்கள் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி குயிலும் வண்டுகளும் ஆழ்வார் பாசுரங்களை சொல்லிட்டு ஒரு கானம் பண்றதை கேட்ட உடனே அங்க இருக்கிற செடிகள் கொடிகள் எல்லாமே, அந்த செடி கொடிகள் எல்லாம் அப்படியே கண்ண ஜலம் ஆனந்த கண்ணீர் பெறுகிற மாதிரி இருந்துருக்கான். அந்த ஆனந்த கண்ணீர் அது எது அப்படின்னா வேற எதுவும் இல்லை, தேன் தான். அந்த பூல இருந்து தேன் பெறுகிறது. இந்த தேன் பெறுகிறது இந்த பகவத் அனுபவத்தினால வந்த ஆனந்த கண்ணீர் என்பதாக சொல்லுகின்றார். இந்த இடத்துல அசபல்லி சல்லஜ முகாதே ஆஸ்திரம் மதுத்யந்ததே, ஆஸ்திரம் மதுத்யந்ததே. அந்த மதுங்கிறது பூல இருந்து வரக்கூடிய தேன். வல்ல சல்லிஜ முகாது, இந்த பூங்குடிகள்ல கொத்து கொத்தா புஷ்பம் புஷ்பிக்கு, அந்த கொத்து கொத்தா புஷ்பிச்சிருக்கிட்டே அந்த இடத்துல மொத்தமா தேன் பெறுது. தேன் பெருகிறது பார்த்தோம்னா ஆனந்த கண்ணீர் மாதிரி இருக்கு. ஆனந்த கண்ணீருக்கும் துக்கத்துல வர கண்ணீருக்கும் வேறுபாடு. துக்கத்துல வர கண்ணீர் என்ன ஆகும் அப்படின்னா அது கீழே பட்டுதுன்னா அப்படியே சுட்டுடும். ஆனந்த கண்ணீர்னு வந்தாக்க அது அப்படியே குளிர்ச்சியா இருக்குமா. இதுதான் வித்தியாசம். சீதா பிராட்டியினுடைய மடியில ராமன் படுத்துருக்கேன். காக்காசுரன் சீதா பிராட்டியினுடைய திருமார்பகத்துல அபச்சாரப்படுறான். ஒரு வாட்டி மிரட்டி பார்க்கிறா, அது போயிட்டு அங்கேயே அந்த மரத்து மேலே நின்று அங்கேயே பார்த்துட்டு இருந்திருக்கு. மறுபடியும் என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போது ராமரால் படுத்துட்டு இருக்கேன், மடியில படுத்துட்டு இருக்கு. அப்போ இன்னொரு வாட்டி மறுபடியும் யுத்தம் பண்றது. யுத்தம் பண்ணச்சே அவ கண்ணில இருந்து ஒரு கஷ்டத்தினால வரக்கூடிய ஒரு நீர் கண்ணீர் பெறுகிறது. இந்த ரத்தமும் கீழே பெருகிறது. இந்த கண்ணீரும் ரத்தமும் அந்த ராமனுடைய திருமேனியில் பட்ட உடனே அது சுடுறது. அந்த சுடுறது துக்கத்தினால வரக்கூடிய கண்ணீர் சுடும். அது சுட்டவுடனே ஏந்து செய்யறாங்க. ஆனந்தத்தினால வர கண்ணீர் இருக்க அது அப்படியே ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கும். அது இன்னும் தேன் போல இருக்கும். அததான் இந்த இடத்துல சொல்ற வல்ல தல்லிஜ முகாதே மது ஆஸ்திரம் சந்தசே நிஷ்பந்தஸ்மிதாக குரங்கதயः சீதம் சிலாசைகசம். குரங்கதயः இப்படிப்பட்ட அதாவது ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த அற்புதமான சங்கீதத்தை கேட்டாருனாக்க மெய்மறந்து கேட்டு இருக்கிறதுன்றது அது இயல்பு. இங்க ஒரு அற்புதமான சங்கீதம். கண்ணன் ஒரு காலத்துல புல்லாங்குழல் எடுத்து ஊதின போது மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மெய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலங்கா உடை பெயரா எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே. பெரியாழ்வார் மங்களாசாசனம். அந்த மாதிரி இந்த இடத்துல குரங்க ததையா
என்று சொல்லுகின்ற மான்கள், குரங்கன்றது மான்கள். கூட்டம் கூட்டம்னா சாயங்காலம் ஆயிடுச்சோம்னாக்கா அதாவது இடத்துக்கு போய் சேரணும் இல்லையோ. இங்க திருவாங்கூர் சொல்ல அழகர் எழுந்தல் இருக்கிற இடத்துல மான்கள்லாம் கும்பல் கும்பலா வரலாம். பட்சிகள்லாம் கும்பலா வந்துட்டு ரீகாரம் பண்ணிட்டு வருது. அந்த ரீகாரத்தை ஆழ்வார் பாசனத்தையே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அது பக்கத்துல பார்த்த போனா இன்னொரு விதமான இந்த வண்டுகளுடைய சத்தம் இது மிருதுவா இருக்கும், அவ்வளவா பெரிய சத்தம் வராது. இதுக்கு பின்னாடி அனுதானம் பண்ற மாதிரி குயில்களுடைய சப்தம் இருந்ததுன்னு அடுத்தது சொல்லி சொன்னார். இந்த ரெண்டு காரணத்தையும் கேட்டு அங்க இருக்கிற சோலையில இருந்திருக்கிற பூ செடி கொடிகள் எல்லாமே அந்த புஷ்பத்திலிருந்து தேன் ஒழுகிறது இருக்க இந்த பகவத் அனுபவத்தினால, ஆழ்வார் பாசனங்களுடைய அனுபவத்தினால இந்த கானத்தை கேட்டு கேட்டு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தினால தேன் பெறுகிறது. ஆனந்த கண்ணீர் செல்லுன்னு ஆனந்த கண்ணீர் பெறுகிறதாக அமைஞ்சிருக்குன்னு ஆழ்வார் சொல்றார். மான்கள் கும்பல் கும்பலா இங்க வந்துருக்கோம். அந்த மான்கள் வந்த உடனே நிஸ்பந்த ஸ்திமிதாக என்பதாக இருக்கு. நிஸ்பந்தம்னா அசையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்திமிதாக அப்படின்னா இமை கொட்டாமல் இருக்கின்றது. அசையாமல் இருக்கிறதோட இல்ல, இமை கொட்டாமல் இருக்குன்னா கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஊதின போது மருண்டு மண்கணங்கள் மேகிரி மறந்து மெய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர. புல்லு மேய்ஞ்சுட்டே இருந்துதான் மான்கள்லாம். இந்த புல்லு மேய்ஞ்சுட்டே இருக்குச்சே அந்த வேணு கானம் கேட்கறது. கேட்ட உடனே அங்கேட்டு ஓடி வந்துடுது. அந்த புல்லு வாயில, அந்த புல்லு மேய்ஞ்சினது உள்ளேயும் போல வாய் விட்டு கீழையும் போலையா வாயிலேயே இருந்தது. மான்களுக்கு பசுக்களுக்கெல்லாம் ஆகாரம் சாப்பிட்டுதுன்னாக்க, இந்த வெக்கலோ புல்லோ போட்டோம்னாக்க அது மொத்தத்தையும் கிடுன்னு சாப்பிடும். அந்த சாப்பிட்டுட்டு அது மொத்தம் உள்ள போகாது. அது ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுக்கோங்க. அத மறுபடியும் வெளியில கொண்டு வந்து அசை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை வெளியில கொண்டு வந்து நல்லா அசைச்சு அந்த பல்லால நல்லா கடிச்சு அதுக்கப்புறமா ஜீரணம் வர மாதிரி உள்ள தள்ளும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, இந்த ரெண்டு ஜந்துவும் பயந்த ஜந்து. தனக்கு ஆகாரம் எங்க கிடைக்குமோ கஷ்ட உடனே எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடிச்சிட்டு உள்ளதை சாப்பிடணும். இது எங்கேயான வந்து புலியோ சிங்கமோ வந்துட்டோம்னாக்கா இது பயந்து ஓடி போடும். அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல புலி இருக்குமோ சிங்கம் இருக்குமோன்னு அந்த புல்லு இருக்கிற இடத்துல அது வரத்துக்கே பயப்படும். அன்னைக்கு ஆகாரமே இல்லாத போயிடும், பட்டியா போயிடும். அதுக்காக அந்த புல்லும் மானும் பசுவும் இதனுடைய சுபாவம் பயந்த சுபாவமா இருக்கிறதுனால இந்த புல்லெல்லாம் மேயிட்டு, இந்த புல்லு மேயிட்டு அற்புதமான கண்ணனுடைய காமம் கேட்கறது. அது உள்ள தள்ளி இல்லாமல் உள்ள தள்ளச்சு கூட மறந்துச்சு. அது அப்படியே வாயிலேயே இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் அப்படியே இறந்துருக்கான். மருண்ட மான்கள் கணங்கள் மேய்கை மறந்து மெய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர. அந்த மெய்ந்த புல்லு உள்ள போயிட்டு போல அதுவும் அப்படியே அந்த கடவாயில அப்படியே இருந்துருக்குதான். அது இரண்டு பாடும் துலங்கா புடைகிறாய் எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே. எழுது சித்திரங்கள் போல் நின்றனவேன்னா கண்ணு இமைக்கிறது கூட மறந்து போயிட்டு ஸ்திமிதமாக இருக்கிறதுன்றதுக்கு இது ஸ்தம்பித்து இருக்கிறதுன்றதும் இருக்கு. ஸ்திமித நிஷ்பந்தம்ன்றது அசைக்காமல் இருக்கிறது, கை காலெல்லாம் அசைக்காமல் இருக்கிறதுன்னு. ஸ்திமிதம்னு சொல்ற ஸ்திமிதத்துவம்ன்றது கண்ணில் இமை கூட கொட்டாமல் இருக்கிறதா. இந்த கானத்தையும் இதையும் நினைச்சுட்டு பார்த்தா இந்த மான்கள்லாம் அப்படியே ஸ்திமிதமாக இருந்துருக்குன்னா கீதம் சிலாசைகதம். பாறைகள்லாம் கூட குளிர்ச்சி அடைந்து அந்த சிலா சைகதம், சைகதம்னாக்கா மணல், சிலான்னாக்கா கல், அதெல்லாம் கூட சீதமாக ஆயிடுச்சு அப்படின்னா சர்வோ துவந்தோ விபாஷ. இதை எல்லைங்க துவந்தம், துவந்த சமாசம்னு சொல்றது. இந்த இடத்துல
சில சைகதம் ரெண்டுமே அந்த பாறைகளும் மணல் திட்டுகளும் சீதத்தை அடைந்தன. எப்படி எந்த இடத்துல தெரியுமா? என்ன ஏவம் சாயம் யத்ர வனக்ஸ்மாதரே பவதி ஏவம் சாயம் கில. இப்படி இந்த சாயங்கால வேளையில வனக்ஸ்மாதர்னு திருமாலிரும் சொல்லி மலை, அந்த மலையில சுந்தர பஜனாக எம்பெருமான் சுந்தர பஜன் வனக்ஸ்மாதரே இப்படிப்பட்ட நிலையில சுந்தரபாபு அற்புதமாக எழுந்திருக்க அவருடைய அனுகிரகத்துக்காக இங்க எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பட்சிகள், அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், மேலும் அந்த செடி கொடிந்த தாவரங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு கானத்துல ஈடுபட்டு எம்பெருமான் விஷயமான தோற்றத்துல ஈடுபட்டு எல்லாம் சந்தோஷத்தை அடைந்தன. இத்தனை ஜந்துக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக எம்பெருமான் அந்த அழக எழுந்தருளிருக்க என்று இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். சாதாரணமா இங்க திருங்கின்னு முதல்ல சொல்றது வண்ட சொல்றது, அருகால சிறுவண்டுன்னு சொல்லிட்டு 6 கால்களோட உடையுது. இது என்ன சொல்றதுன்னு கேட்டோம்னாக்க இது ஆச்சாரியாக குறிக்கிறதாக சொல்றதுன்னு தாத்பரியம். 6 கால்கள்னு சொல்லச்சு 5 அங்கங்களோட கூடிய பிரபத்தி பார சமர்ப்பணத்தை நமக்கு ஆச்சாரியர்கள் தானே போதிச்சார். அப்படி ஆச்சாரியாவின் மூலமாக தானே நம்ம அந்த பர சமர்ப்பணமும் பண்றோம், பர சமர்ப்பணமும் பண்றோம். ஆகையால அப்படிப்பட்ட ஒரு வண்டுன்றது ஆச்சாரியர்கள் ஸ்தானத்துல இருந்து நம்மள பெருமாள் கிட்டேயே அந்த பகவத் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது ஒரு விதமான ஒரு நன்மையும் இந்த இடத்துல சொல்லலாம். அருளாத நீரருளி அவரவனை துவரம் அருளாழி பொற்கடலீர் அருளேதி ஒரு நாள் அருளாழி வரிவண்டே யாமுமன் படைத்தோமேன்னு சொல்லி அங்கேயும் வரி வண்டேன்னு சொல்லி வண்ட சொல்லி சொல்றாரு. ஆழ்வாரம் அதே ரீதியில தான் போகும். இந்த வண்டுன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்களுடைய இல்லைன்னாக்க, இந்த வண்டு போய் சொல்லலைன்னாக்கா பெருமாளுடைய சேவை ஆழ்வாருக்கு கிடைக்காது. இந்த வண்டு போய் சொல்லவேதான் இந்த பெருமாளுடைய கருட சேவை ஆழ்வாருக்கு கிடைச்சது. கருடனால வந்து எழுந்தொழின சேவை கிடைச்சது. நமக்கும் இந்த ஆச்சாரியனை ஆசிரியத்தாதான் நம்மாழ்வார் அந்த வண்டுன்ற ரூபத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியனை ஆசிரியத்து அதன் மூலமாக வரக்கூடிய பாகவத் அனுபவத்தை அந்த பாசுரத்துல வெளிப்படுத்தின மாதிரி இந்த ஸ்லோகத்தினால ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால நமக்கு வரக்கூடிய பகவத் அனுபவத்தையும் ஆழ்வான் காண்பிச்சு கொடுத்து கேட்க சொல்ற. இப்படி எல்லாம் எழுந்தது இருக்கிற சுந்தர பூஜனா பத்தன்னு அப்படி அந்த திருவேண அந்த பெருமாளின் சொல்லல அத்தியாச்சரியமாக அந்த சுந்தர பாபு எழுந்திருக்க. அப்படி ஆழ்வார் சாதிக்கிறதுக்கு என்ன தாற்பயம்? அவர் எழுந்திருக்க நம்மளுக்காக தான் எழுந்திருக்க. நாம போய் சேவிச்சு நாம தண்ணீரான ஆகணும். நாமளும் அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் மாதிரியும் அங்க இருக்கிற கோக்கிலங்கள் மாதிரியும் சுந்தரபாபு விஷயமான தோற்றத்தை நாம தானம் பண்ணணும். அங்க இருக்கிற அந்த எம்பெருமான சேவிச்சு அந்த மான்கள் மாதிரி அந்த சிமித்தமாகவும் அந்த கண்ணை இமைப்பதற்கூட மறந்து போய் அந்த பகவத் சேவை இருக்கணும். நமக்கு அத்தையாகவும் இருந்து அந்த பகவத் சேவை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பகவத் சேவை நமக்கு கிடைச்சதுன்னாக்க நம்ம மனசு குளிர்ந்து போயிடும். அங்க இருக்கக்கூடிய மணலும் சிலையும் எப்படி சில்லுன்னு ஆயிடுறதோ அந்த மாதிரி நமக்கும் ஒரு குளிர்ச்சி ஏற்படும். அந்த சுந்தரப்படலும் அங்க இருக்க என்பது இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரியப்படுத்துற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நமக்கு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெற்று பிருங்கீகாயதி ஹம்சதாள நிப்ருதம் தத்புஷ்ணதி கோகிலாதி உத்காயஸ்ய தவல்லிதல்லஜமுகாதரம் மதுஸ்யந்ததே நிஸ்பந்தஸ்லிமிதாத் குரங்கததயா சீதம் சிலாசைகதம்
सायाह्ने किल यत्र सुन्दरभुजः तस्मिन् वनक्ष्माधरे कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।